ஆண்டவராயா, டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிற, துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல, ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொழுப்புல ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? கூறுகட்டத்தனமா பேசாதியா. என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது, வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காத. புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்தேன். யாரு இங்க? அனாவசியம் பேசக்கூடாது. எனக்கு வெட்டு 1, துண்டு 2 இருக்கணும். வந்த விஷயம் என்ன? முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நான் டெய்லரா இல்லையா? வாயை கூட தச்சு காமிக்கிறேன். ஐயா, அது இல்லைங்க. வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குதே, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால்னு போர்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோபாலு, சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மாலதி, சுருக்கனா மால். ரெண்டையும் கூட்டுங்க, கோல்மால். நல்ல வேலை, உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்ல? நிறுத்தியா? எதுக்கு வந்த? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். எளவு போட பாத்தியா? பாட்டனே. பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படும். உன் மகள் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பார்க்கணுமே. அவ தைச்ச துணியவா? இல்ல, அக்காவியே. உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பார்க்க தெரியுமா? இல்ல, நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்னை வைத்தியரை பார்க்க சொல்லுவா. திமிர பாத்தியாயா? நான் யாருன்னு சொல்லிவை. இவர் அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறாரு, சின்ன சம்பளத்துக்கு. சிங்கதுரையிட்ட ஜால்ரா போடுறாரு, பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பனம். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சிங்கதுரை கண்ணு அவ மேல விழுந்துருச்சுன்னா காஜா எடுத்துருவார். எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேரை காஜா எடுப்பான். ஏயா இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு? என் மக வருவா, அளவெடுக்க சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டிக்கு ஓரம் தைச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா 4 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுறேன்? ஸ்டூல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. வெளியே எடுத்து போடு. என்னையா இந்த எடுபடி இப்படி பேசிட்டு போறான்? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி கிழிஞ்சா மறுபடி தைச்சு போட்டுக்கலாம். கற்பிழந்துட்டா. என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. வர்றாங்க பாரு. அந்த சட்டை யார்ட்ட வாங்கின? யார்ட்ட வாங்கினா என்ன? டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே, தைச்சிட்டா போச்சு. இரு, போர்டுல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு, நீ அளவு எடுக்கிற? நீ போட பாத்துட்டியா? இரு, எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன். மாலு, மாலு. இருமா, நிறைய வேலை இருக்குல்ல. அளவெடுப்புமா, கைய தூக்குமா, கிட்டவாமா. 18. ஏமா, நீ யாருமா? நீ சேருவா, வீராசாமியோட சம்சாரம். நீ அளவு ஜாக்கெட்டே வந்து கொடுமா. போயிட்டு நாளைக்கு வரியா? அடடே, என்ன அழகு, என்ன அழகு! நாட்டுக்கட்டி. ஏங்க ஏங்க, வாட்டிய பிட்டி, வாட்டிய பிட்டி. அப்படின்னா ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ஒரு 2 ஜாக்கெட் தைக்கணும். அளவெடுத்துடலாமா? வேண்டாங்க, அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். நான் எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்துறவ. இத பத்தியா? ஜாக்கெட்ல பட்டனை முன்னாடி வச்சிருக்கேன். அப்ப நீங்க பின்னாடி வைப்பீங்களா? இல்ல, நான் முன்னாடி வைக்க மாட்டேன், பின்னாடி வைக்க மாட்டேன், சைடுல வைப்பேன். ஐ, கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. கேக்குறதுக்கே அழகா இருக்குன்னா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? எது? ஜாக்கெட் தான். பரவாயில்லையே, நீங்க பேசுறதே ரொம்ப புதுமையா இருக்கு. பேசுறது மட்டும் இல்ல, செய்யறது புதுமையா தான் இருக்கும். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? மல்லிகா.
ஸ்வீட் நேம் வாசனை நேம். உங்க பேரு? என் பேர் கோபால். கோபாலா? இல்ல மாலதி, என் தம்பி பேரு. உங்க பேரு நல்லா இருக்கு. நான் மாலதி அக்கான்னு கூப்பிடுவா? நீ அக்கான்னு சொன்னாலும் சரி, அத்தான்னு சொன்னாலும் சரி. அத்தானா? இல்ல அத்தை அத்தை. அத்தை, இது தச்சு வைங்க, நான் நாளைக்கு வரேன். மல்லிகா இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலைய மூடுறியம்மா. என்ன சொல்றீங்க? என்ன அளவெடுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் போற என்ன இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆமாக்கா, உங்ககிட்ட பேசுனதுல மயங்கி அளவு கொடுக்க மறந்துட்டேன். எடுத்துக்கங்க. இப்பவே எடுத்துடுறேன். 16 ஏத்துக்குமா? 46 46? 36. உங்க அம்மா அளவு சொல்லிட்டேன். அம்மா? இல்ல அம்மாக்கள் அளவு சொல்லிட்டேன். மல்லியா தினசரி கடைக்கு வந்துரு. எதுக்கு? தையல் கத்துக்கணும்ல. நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? கூடாதுமா, ஒரு பெண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சுக்கணும். எனக்கு தான் கைத்தொழில் நல்லா தெரியுமே. இது சமைக்க தெரியும் சொன்னேன். அதுதானே பார்த்தேன். நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன். அடிக்கடி வரியா? என் செல்லி. ஹலோ, வீட்ல யாரு? அடடே, வாங்கக்கா. ஏன் சமைக்கமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இது யாரு? எங்க அப்பா. அப்பா, நான் சொல்லல டெய்லர் அக்கா, இவங்கதான். அப்படியா? வாமா. வணக்கம் மாமா. மாமாவா? பரவாயில்லையே, கருகருன்னு கர்லாக்கட்ட மாதிரி நல்லாத்தான் இருக்கிறா. பேசாம மல்லிகாவுக்கு சித்தி ஆக்கிட வேண்டியது. மாலினி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். வலது காலை எடுத்து வச்சுட்டானே வந்தேன். இல்ல, இடது கால எடுத்து வச்சுதான் வந்தேன். ஏன்னா எதுலயும் ஒரு புதுமை வேணும் பாருங்க. ஆமா ஆமா, உன் புதுமையை பத்தி மல்லிகா ரொம்ப சொல்லி இருக்குது. அது கிடைக்கட்டும், சாப்பிடுறது வாயில தானே? இல்ல, மூக்கால. என்ன மாமா தெரியாத போல கேக்குறீங்க? அது இடது கை தான். அது அசிங்கமா இருக்குமே. நான் தானே சாப்பிடுறேன், உங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஐயோ, உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். குறும்புத்தனமா பேசுறீங்க மாலினி. என்னங்க அந்த அம்மாவை தொட்டு தொட்டு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? தூசி இருந்து தட்டி விட்டேன். என்னை அம்மாக்கு அம்மான்னு கூப்பிட்டாதீங்க. பின்ன எப்படி கூப்பிடுறது? பாப்பான்னு கூப்பிட்டுங்க. பாப்பாவா? பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? ஆடி வந்தா 20. ஆறாம வந்தா 18. சும்மா இருங்க மாமா. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் மாப்பிள்ளையே கிடைக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கொட்டாம்பட்டி, கொற்றப்பட்டி, வாடிப்பட்டி, வடதப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்தா வந்தாங்க. என்ன மாதிரி கருகருன்னு இருந்தனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன். அப்போ கன்னி பொண்ணு வளைச்சு போட்டு வச்சுக்க வேண்டியதானா? அட நீ என்னம்மா, நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு. இவளும் டெய்லரிங்க்கு ஆசைப்படுறா, வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொன்ன. ஆமா மாலதி, என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறா. கிட்ட இருந்து சொல்லி கொடுமா. அப்படியா? இப்பவே கத்து கொடுத்துறேன். பாப்பா, உன் கடைக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். தந்த காலிப்பே வரணும். பத்தாயிரத்துக்கு அவர் தம்பி வேற இருப்பாரு. அவன் ஒச்சம் போதும். என் தம்பி வரமாட்டான். ஏன்? என்ன கண்டா அவ்வளவு பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலதி, நீ ஒரு வயசு பொண்ணு, இவளும் ஒரு வயசு பொண்ணு. ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்தா வம்பு. அதனால நீ எங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடு. ஏதோ எங்களால சில்லறையா கொடுக்கணும். ஐயோ, சில்லறையில எனக்கு வேணாம். நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன். அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம்? எப்படியோ என் மகனை சேர்த்துனா சரி. நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை பெரிய லெவல்ல முன்னு கொண்டு வந்துடுறேன். படி. அகிலாண்டா, உனக்கு வசப்பட்டுட்டேன். என்னையா எல்லாரும் ஒத்தாப்புல வந்திருக்கீங்க? எத? ஒன்ன தக்கணும். ஏண்டா சோம்பேறி, பேண்ட் தைக்க சொல்லி துணி கொடுத்தா ஒத்த கால தைச்சிட்டு இன்னொரு காலை வேணா. 1 மீட்டர் துணி என்கிட்ட கொடுத்துட்டு அளந்து பார்த்தா 1/2 மீட்டர் தான் இருக்கு. ஒரு காலை தைக்காம 10 காலை தப்பாங்க. ஏண்டா ஜாக்கெட்ல ஓட்டை போட்டுட்டு ஜலட ஜாக்கெட்னு சொல்றீங்க? முண்டம், அறிவு கட்ட முண்டம். கையிலாத ஜாக்கெட் தைக்க சொன்னா ஆம்பளைங்க பனியன் மாதிரி வச்சிருக்கேன். முடிஞ்சே பாரு. இப்ப என்னையா பண்ண சொல்றீங்க? தர்மடி தானே போடுறா. ஐயோ, டேய் போனமாலு, உங்க அக்கா எவ்வளவு தங்கமான பொண்ணு. அவளுக்கு போய் தம்பியா பிறந்திருக்கிறியே பிராடி. அதை விடுங்க சார், ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? டேய், அக்கா வந்தா வீட்டுக்கு வர சொல்றா பிராடி பிராடி. ஐயோ, அக்கா வந்து வீட்டுக்கு வர சொல்றானே.
இப்ப என்ன பண்றது? லல்லா, ஏ மச்சானுக்கு ஆசை உண்மையிலே. இது வரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது தையல் கத்து தரேன்னு என்னென்னமோ பண்ணுங்க. சு, நான் அரை மணி நேரத்துக்கு வாயை தரக்கூடாது. சரிக்கா. சரிதா? அக்கா அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ படு, மீதிய நாளை சொல்றேன். என்ன எழுதிருக்காரு? அன்னைக்கு ஊருக்கு போனோம்ல, எங்க அண்ணா மக முழுகாம இருக்கிறான். நம்ம பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் அவ்வளவு வாந்தி எடுத்திருப்பா. இவன் ஏன் வண்டி அடிக்கிறான்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அத வரா, நீயே கேளு. என்னம்மா என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? எனக்கு என்னமா தெரியும்? நான் சொல்றேன் மாமி, அது பித்த வாந்தியா இருக்கும். வாம்மா, டெய்லர் அம்மா, மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதால வந்தவன தானே. அன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்களா? ஆமா. அக்கா இருமல்லையா புள்ள சொன்னா தானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க. எனக்கு குல்பி ஐஸ் வேணும், குல்பி ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சா. அத வாங்கி கொடுத்தேன். அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறா. இவ்வளவு தானா? நான் வேற என்னமோல நினைச்சிட்டேன். நான் இல்ல. நீ ஏமா படுற? இது வேற ஒண்ணும் இல்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்கி கொடுத்தனா அந்த கோளாறு தான். வேற ஒண்ணும் இல்ல, சுத்தமா இருக்கு.